அவசரத்துக்கு வீட்டில் தேங்காய், வெங்காயம், தக்காளி எதுவும் இல்லைனாலும் இந்த சிம்பிளான சட்னி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சின்ன துண்டு புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான சால்ட்டை டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்ல சட்னி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி பேஸ் ரெடி. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? அதுக்கு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா இதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா மணமாக இருக்கிறதுக்கு ஆட் பண்ணி நம்மளோட சட்னியில் ஊற்றினோன்னா யம்மியான சட்னி ரெடி. இதை நம்ம நல்லா கல் தோசை, இட்லி, தோசை எதுக்கு வேணால் மார்னிங் நம்ம டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.